ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் லைவில். அதாவது ஒரு சில பேர் வந்துட்டு வேலையே செய்ய மாட்டாங்க, ஆனால் நல்லா வக்கனையாக பேசுவாங்க. அதனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தரவரிசையில் நம்ம சௌந்தர்யாவை கண்டிப்பாக நம்ம சேர்க்கலாம். ஏன்னா அவங்க இது வரைக்கும் வீட்டு வேலை செஞ்சதை பெருசாக நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. பவித்ரா ஹையஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. அதிகப்படியாக வேலை பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா பவித்ரா தான். எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துக்குமரிலேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லலாம். இப்போ என்ன நடக்குதுன்னா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ராஜி வந்து வெளியே போயிட்டார். அந்த கிச்சன்லாம் ஒரு மாதிரி இருக்குது. பவித்ரா போனோடனே ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வேலையை. முத்துக்குமரன் பார்க்குறாரு. உடனே அவரும் போய் ஹெல்ப் பண்ண போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பு சேர்ந்த மாதிரி இருக்குது. பொங்கலுக்கு யூஸ் பண்ணாங்க இல்லையா, சிறு பருப்பு சேர்ந்த மாதிரி இருக்குது. உடனே என்ன பண்ணுறாரு, அதை பிரிக்கிறதுக்கு பார்க்குறாரு. அப்புறம் பவித்ரா வந்துட்டு இல்லை ஒன்றாவே அமைச்சிடலாம், அப்போ எப்படிங்க அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா எடுக்கிறதுக்குள்ளே ரஞ்சித் சார் வந்து இப்போ என்னப்பா டென்ஷன் இருப்பான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கலந்தே ஒன்று தூக்கி போட்டார். அவர் தனியாக பிரித்து வச்சதில். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஏதோ கமெண்ட் கொடுக்குற நம்ம சாச்சனா, அங்கேருந்து பேசாத, வாய் பேசாமல் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறதா ஹெல்ப் பண்ணுறேன்னா எனக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது போ அப்படின்ட்டுருச்சு அந்த பொண்ணு. உடனே நானும் வாண்டுதான் அப்படின்றாங்க. நான் வாண்டுன்னு சொல்ல, வாலண்டராக இங்கே வந்து ஹெல்ப் பண்ணணும்னா பண்ணு, இல்லை கம்முன்று வாயை மூடிட்டு அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறார். அந்த நேரம் வந்துட்டு இவர் கத்துறாரு. என்ன சவுண்டு கொடுக்குறாருன்னா, யாருக்குன்னா இந்த கிச்சனை க்ளீன் பண்ணணுன்னு விருப்பம் இருந்தால் வாங்க, விருப்பம் இல்லைன்னா வர தேவையில்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவர் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த ஒரு விஷயம் அந்த பக்கம் இருக்கிற 2 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ஃபேட் பண்ண வச்சுக்கிட்டு. என்னென்னா, இன்னமும் இவன் கத்துறதா பார்த்தா இவன் மட்டும் தான் வேலை செய்கிற மாதிரி காமிக்கிறான் போல இருக்கே அப்படின்னு. யாரா பார்த்தா சௌந்தர்யாவும் நம்மளோட ரயானும் 2 பேரும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவர் கிச்சன் இன்சார்ஜ் இருக்கிறதால தான் போன வாரம் வந்து கிச்சனில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஆள் அட்ரஸே இருந்திருக்காது, முன்னாடியும் சரி இப்பயும் சரி. இவர் சொல்கிறாரு, சரி வாங்க, சும்மா தான் உட்காந்துட்ருக்காங்க எல்லோரும், சரிங்களா, சும்மா தான் உட்காந்துட்ருக்காங்க, வாங்க இப்போ ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு எதுவும் பண்ணாமல் உட்காந்து கமெண்ட்டு, இன்னமும் இவர் மட்டும் தான் வேலை செய்கிற மாதிரி காமிக்கிறாரு அப்படின்னு. பக்கத்தில் இருக்க ஃபேட் பாய் புஷ்ட்டு ஏம்மா அவன் என்ன சொன்னான், நீங்கள் என்ன இல்லை எனக்கு உடனே இவங்க வந்து உஷாராகிறாங்க. இல்லை எனக்கு புரிஞ்சு போச்சு, அது மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் புரிஞ்சு போச்சு. இல்லை நாங்கள் வந்து ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருந்தோம் வெளியில். நான் யோசிக்கிறேன் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், நின்றுட்டு இருந்தாங்க சௌந்தர்யா. ஏன்னா ரியா தான் அந்த இது பொங்கலை வந்து பானை பக்கத்தில் உட்காந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சார் ரயான் கூட வந்துட்டு அந்த நெருப்பு வந்து இதுவாகும்போது அந்த விசிறி வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தார். சௌந்தர்யா சும்மா நின்று தான் இருந்தாங்க, கொடையை பிடிச்சிட்டு. அது இப்போ வலிக்குதான், இவங்களுக்கு கொடையை பிடிச்சி நின்றது இவங்களுக்கு கைக்கு வலிக்குதான். அதனால் அவங்க அங்கே உட்காந்துட்டு இவர் சொல்கிற கமெண்ட்டுக்கும் இங்கே கமெண்ட்டு, இன்னமும் இவர் தான் தனியாக வேலை செய்கிற மாதிரி கமெண்ட்டு பாஸ் பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு வேலையும் செய்யாமல் உட்காந்துட்ருக்காங்க. இவங்களுக்கு கப்பு வேறு என்னத்த சொல்ல. நல்ல வக்கடையாக பேசுகிற மட்டும் போதாது, வீட்டில் ஏதாவது வேலையாக செய்யணும். வீட்டில் வேலையும் செய்கிறது கிடையாது, சமைக்கிறதும் கிடையாது, டாஸ்க்கும் கிடையாது. ஆனால் கப்பு மட்டும் வேணும். சூப்பர்மா, செம்மையாக இருக்குது. இதில் வேறு ரேன்னு சொல்கிறாரு, இப்போ எனக்கு வந்து உண்மையிலே பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. சௌந்தர்யா நீ வேணால் ஒரு விருப்பமாக தான் போயேன் அப்படின்னு. எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, எனக்கு கையெல்லாம் வலிக்குது இந்த அம்மா. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்ய, ஏன்னா இது உங்கள் வீடு, இது என் வீடு அப்படின்னு ஒரு சில நேரங்களில் சௌந்தர்யா பேசும்போது செம்மையாக இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் இப்படி தான் இருப்பீங்களா? ஆமாம், அதனால தாங்க என் வீடுன்னு சொல்கிறோம். ஓ, நீங்கள் அப்படி வரீங்களா? சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.